श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு. ஆச்சரியமான மார்கழி மாதம். நேற்றைய தினம் நாம் அனுபவித்தது தனியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழியான சம்ஸ்கிருதத்திலும் திரமிட பாஷையாம் திராவிட பாஷையாம் நம் தமிழ் மொழியிலும் இயற்றப்பட்ட தனியன்கள். அப்பேற்பட்ட நீலாதேவியின் அவதாரமாய் நப்பின்னையாயிருக்கக்கூடியவளை பிரார்த்திக்கும் ஆண்டாளின் குத்துவிளக்கெரிய பாசுரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் இட்டார் பராசர பட்டர். அதை கோதா நாச்சியாருக்கு சமர்ப்பித்ததாக. அடுத்த 2 பாசுரங்கள் தமிழில் நாம் பார்த்தது ஆண்டாளின் பெருமையை சொல்ல வல்லது. நேற்றைய தினம் முதற் பாசுரம் தொடங்கினோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ஷீர்மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். ஆச்சரியமான முதல் பாசுரம். பதப்பதார்த்தம் பார்த்தோம். மார்கழி எப்படி நமக்கு ஒரு வருஷம்னு சொல்கிறோமோ, நம்ம ஒரு வருஷம்னு சொல்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால் நம்ம உத்தராயணம்னு சொல்கிறது அவளுக்கு பகல், தட்சிணாயணம்னு சொல்கிறது இரவு. அந்த இரவான தட்சிணாயணம் முடியும் வேளையில்தான் பிராம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்த காலம் தொடங்குறது. ஆதலால் நம்முடைய மார்கழி மாதம்னா அவளுக்கு பிராம முகூர்த்தம். அப்பேற்பட்ட பிராம முகூர்த்தமான மார்கழி மாதத்தில் எந்த நோன்பு நோத்தாலும் அது ஆச்சரியமாக நிறைவேறும் அப்படிங்கிற கணக்கில் மார்கழி திங்கள். இதில் பாருங்கோ, ஆண்டாள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கா. மார்கழின்னு மாதத்தை சொல்லிவிட்டா, திங்கள்னு சொன்னதனால சுக்லபக்ஷம்னு சொல்லிட்டா. எந்த வருஷம் அவள் நோன்பு நோத்தான்னு சொல்லலை. அப்படி எந்த வருஷம் அவன் நோன்பு நோத்ததா சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வருஷம் அவள் சொல்லியிருக்கா, அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நோன்பு இருக்கணும் போல இருக்குன்னு வச்சுருவோம். மார்கழின்னு சொன்னதுனால வருஷம் மார்கழி வருது, நோன்பு நோக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல மட்டும் அவள் எந்த வருஷம்னு சொல்லாமல் விட்டதற்கு காரணம் இது. அப்பேற்பட்ட மிருக சிரஸ், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தானே மார்கசீரிஷம்னு வருது. மிருகன்னு சொன்னாலே சம்ஸ்கிருதத்தில் ஒன்று மான், இன்னொன்று விலங்கினங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிம்ஹம். ஷிரஸ்ஸுனா தலை, மிருக ஷிரஸ்ஸுனா சிம்ஹ தலை. அப்படின்னா இது நிருசிம்ஹ மாசம்னு அழகிசிங்கர் வியாக்கியானம் பண்ணுவார். அப்படி எப்படி, அதாவது வாக் சாமர்த்தியம் என்று இருந்தால், பிரமாண சத்தியம்னு இருந்தால், வியாக்கியானம் சத்வியாக்கியானமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆச்சரியமான வியாக்கியானம் தான் இது. எப்படி சுவாமி சிம்ஹ மாசம்னு சொல்கிறேன்னா, மார்கழி திங்கள்னு சொன்னோன்னா அதே இதில் தானே யசோதை இளம் சிங்கம்னு வருது. அதனால் சிங்கம்னு சொன்னபடியால் நிசிம்ம மாசம்னு எடுத்துக்கலாமேம்பர், தப்பில்லையே. அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நல்ல நாள் இது. நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராடப் போகும் செல்லும் கௌரவம் படைத்தவர்களே. கௌரவம் நேத்தே சொன்னேன், பகவத் சம்ஸ்லேஷத்தில் கௌரவம் உண்டாகவுமாம். பாகவதர்களோடு இடிச்சுட்டா. இப்போ கோவிலில் ஆச்சாரமாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தவிர இங்கே போய்விட்டோம். கோவிலில் போனோடனே யாரும் இடிச்சுட்றா, கத்தப்படாதான். ஏன்னா கோவிலுக்குள்ளே போயிட்டோன்னே யாராவது நம்ம மேலே பட்டா அது அபச்சாரம் கிடையாது, தீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வலுக்கட்டாயமாக நம்ம சொல்லியிருக்கோங்கிறதுக்காக போய் இடிக்க வேண்டாம். யாராவது பட்டுவிட்டா தப்பில்லை. அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ஆபரணங்கள் தரித்தவர்களே. அதாவது பொதுவாக குளிக்க போகணும்னு நினைக்கிறவா ஆபரணத்தை கேட்டுட்டு தான் போவா. எதுக்கு இங்கே நேரிழையீர்னு ஆபரணம் தரித்தவர்களே குளிக்கிறதுக்கு போகிறேளான்னு கேட்குறான்னா, ஆபரணம்னு இங்கே சொன்னது கிருஷ்ண பக்தியை. கிருஷ்ண பக்தி என்னும் ஆபரணம் தரித்தவர்களே
குளிக்கிறதுக்கு போறேளா? நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ஷீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அந்த ஆயர்பாடி கிருஷ்ணர் பிறந்தவுடன் செல்வ செழிப்போடு இருக்கான். முன்னெல்லாம் பால் ஒரு படி வச்சா ஒரு 2 அரைப்படி நெய் வந்தா ஜாஸ்தியாம். ஆனால் கிருஷ்ணர் பிறந்தவுடன் எவ்வளவு பாலோ அவ்வளவுக்கு அவ்வளோ நெய்யாம். அவ்வளவு செல்வ செழிப்பை காண்பிக்கிறது. அதனால கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் என்பவர் கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பு ஏதேனும் எறும்பு மேலே யாராவது மிரிச்சுப்டா அழுவர். அப்படி அஹிம்சாவாதியாக இருந்தவர். ஜெயின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜெயின மதத்தில் ஸ்வேத அம்பரர்கள் திக் அம்பரர்கள்னு இருக்கா. திகம்பரர்கள் ஸ்வேதம்பரர்கள்னா சில பேர் ஆடையே தரிச்சுக்க மாட்டா. உலகமே அவளுக்கு ஆடைன்னு நக்னர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் வெள்ளை ஆடை தரித்து வாய்க்கு கூட போட்டுப்பா. ஏன்னா கிருமிகள் வாய்க்குள்ளே போயிட்டா அது ஹிம்சை மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக ஜெயின மதத்தில் இந்த காலத்தை நமக்கு உதவுறது. எதுக்குன்னா ஜெயின் ஃபுட்டு எங்கே போனாலும் கேட்டால் கொடுக்குறான். ஆச்சரியமாக இருக்குது. அது வரைக்கும் உதவுறது. ஆனால் ஒன்றும் சுவாமி தேசிகன் சரி பகவத்பாதாலும் சரி ஜெயின மதத்தை கண்டிச்சிருக்கா. ஏன்னு கேட்டால் அஹிம்சைன்னு சொல்கிறோம். அவள் மதத்தில் ஹிம்சையே பண்ணப்படாது, பூமி கீழே இருக்கிறத சாப்பிடப்படாது எல்லாம் சொல்கிறா. ஆனால் அவள் மதத்தில் சந்நியாசம் எப்படின்னா உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு முடி விடாமல் அவளே பிடுங்கிக்கணும். அதுதான் சந்நியாசம். என் சுவாமி நீ அஹிம்சா அஹிம்சன்னு பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஹிம்சை பண்ணுறீன்னு தேசிகன் பரமத பங்கத்தில் கேட்குறார். அதனால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். மற்றவாளை மிதிச்சா அழுவன். ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதேனும் ஆய்விடுமோ என்று நினைத்து வேலை தீட்டின்னு இருக்கானா. எதுக்கு நந்தகோபனே வேலை தீட்டின்ட்டு கேள்வி சொன்னால் என் குழந்தை எறும்பு கடைச்சுட்டான். எறும்பு அடிக்கிறதுக்கு யாராவது இது பண்ணுவாளா? நம்ம ஊர்லையான ஆச்சரியமாக ராமாயண பரியந்தமாக லக்ஷ்மணன் ரேகான்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேளா? அது லக்ஷ்மண் ரேகாங்கிறது பூச்சி அழிக்கிறதோடு சரி. ஏன்னா ராமாயணத்தில் லக்ஷ்மண் ரேகாலாம் போடவே இல்லை. யாரும் ரேகாலாம் போடவே இல்லை நம்ம சரித்திரத்தில். அதனால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கன்னினா அழகான கண்ணுடையவள் யசோதை. ஏன் சுவாமி பெத்தவளோ தேவகி வளர்த்தவள் யசோதை. ஆனால் ஏறார்ந்த கன்னின் அழகான கண்ணை உடைய யசோதைங்கிறளே. யசோதை ஏறார்ந்த கன்னி என்றால் தேவகி யார்? அவள் ஏமார்ந்த கன்னிங்கிறார் வியாக்கியாத்தா. ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண். கார்மேனி பெருமாளுடைய சரீரமே மேகம், மேகத்தை ஒத்து இருக்குமாம். சந்தன சர்ச்சித நீலகலேபர பீதவசன வனமாலின்னு கீத கோவிந்தத்தில் ஜெயதேவர் பாடுறார். ஆச்சரியமான திருமேனி. தத்துவமுக்தா கலாபத்தில் தேசிகன் எடுக்கிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயா தேச சம்வர்த்தியமானோ நாபி நாளீகரிங்கன் மதுகரபடலி தத்த ஹஸ்தாவலம்பா அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரள துளசி தாமசன் ஜாதபூமா காளிந்தி காந்திஹாரி கலயத்து வபுஷா காளிமா கைட்டபாரேஹே. பிராட்டியின் கண்களில் இருக்கக்கூடிய அஞ்சனமான மெய் பெருமாளின் அழகான சரீரத்தின் மீது தெரித்து அவர் கருப்பா போயிட்டாராம். யமுனை எப்படி கருப்பாச்சுன்னு கேட்டார் வியாக்கியாத்தா. பதில் சொன்னார், கண்ணன் தினமும் போய் கொப்பளிப்பனாம். அவனுடைய கருப்பெல்லாம் யமுனைக்கு இறங்கி அது கருப்பா போயிட்டான். காளிந்தி காந்திஹாரிங்கிறார். கார்மேனி செங்கண், செங்கண் அழகான கண் படைத்தவன். கடியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹாங்கிறது சாஸ்திரம். பத்மநாபோ அரவிந்தாட்சஹாங்கிறது சஹசிரநாமம். அப்பேற்பட்ட கண்ணை உடையவன். எப்பேற்பட்ட கண்கள்னா பகவத் ராமானுஜர் சொல்றார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயத்தேக்ஷணஹாங்கிறார். சூரியனின் கிரணங்கள் பட்டு சலிலத்தோடு சம்பந்தம் உடைய பெரிய நாளத்தோடு இருக்கின்ற தாமரை எப்படி மலருமோ அப்பேற்பட்ட கண்களை உடையவன். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் என்று நிகிரகம் செய்பவர்களுக்கு சூரியனும் அனுகிரகம் செய்பவர்களுக்கு சந்திரனை ஒத்து இருக்கின்றானாம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அப்பேற்பட்ட நாராயணனே. ஏன் நாராயணன்னு சொல்றார்னா ஹரிவம்சத்துல சொல்றா. அந்த நாராயணன் தான் இங்கு கண்ணனாக பிறந்தான். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹ நாகபரியங்கமுத்ஸிருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்துன்னு சொல்கிறோம். இன்றைக்கும் சங்கர மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பெரியவாள்லாம் பண்ணுவா. ஆனால் ஸ்ரீமுகம் எழுதி முடிக்கும்போது நாராயண ஸ்மிருதின்னு தான் எழுதி முடிப்பா. எப்பேற்பட்ட யஜ்யம் யாரை நோக்கி பண்ணாலும் அந்த பூர்ணாகுதின்னு கொடுக்கும்போது நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கேன்னு சொன்னால் அர்த்தம் என்னென்னா, பெண்களே கேளுங்கள், நமக்கு வேற யாராவது கதி இருக்காளா? கண்ணனை தவிர்த்து வேறேனும் கதி உண்டா? அனன்யகதிஹி அகிஞ்சனோ அனன்யகதி அசரணாரவிந்த. வேற யார்கிட்ட நம்ம புகழ்வது? அதனால நாராயணனே நமக்கே கை ஒன்றுமில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லுவது போல் நமக்கு
கொடுப்பவன் அவன். நாராயணனே நமக்கே பறை தருவான். சிறுவர்களாக இருப்பதால் ஏதேனும் கிஃப்ட் கொடுக்கணும். இப்பெல்லாம் நீங்க பார்த்தேன்னா தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரியும், இப்போ கிஃப்ட் கொடுக்கறது தான் பர்த்டே பார்ட்டியே இருக்கு. என்னென்ன வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு போனால் என்ன வாங்கி கொடுக்குறது. வெளிநாட்டுலலாம் இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அவள் முன்னாடியே சைட்டில் போட்டுருவா, எங்கள் வீட்டில் இந்த சாமான் இல்லை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிவிடுவா. என்ன நம்ம மிச்சம் சுற்றி முற்றி அதே டம்ளரை கொடுத்துட்டுருப்போம். யாராவது நமக்கு 6 கொடுத்துருப்பா, இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அடுத்த கல்யாணம் வருது வச்சுக்கலாம்னு வச்சுப்போம். அது கொடுத்த வாழ்க்கே மறுபடியும் வந்துடும். அதை பேர்பட்டினா எட்டிசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக கிஃப்ட். அதனால பறைங்கிறது ஒரு வாத்தியம், சிறுவர்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியம். நாராயணனே அந்த கண்ணனே நமக்கே பெண்களுக்கு பறை என்னும் வாத்தியத்தை தருவான் அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம், நாராயணன் பரமாத்மா, நமக்கே ஜீவாத்மா, பறை மோட்சத்தை கொடுப்பான். மோக்ஷயிஷ்யாமி சொன்னவன் கண்ணன் தானே, மாசுச்சா கவலைப்படாதேன்னு சொன்னது கண்ணன் தானே. நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர், பாரோர்னு சொன்னா உலகத்தில் இருப்போர் அர்த்தம் அப்படி இல்லை. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் காலையில் பாரத் கலாச்சாருக்கு வந்த பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி முதல் பாசுரத்தை முற்று செய்தாள். அடுத்த பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன வரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். ஆச்சரியமான பாசுரம். வையத்து வாழ்வீர்கள், வையத்துன்னு சொன்னதுனால உலகத்தில் இருப்பவர்களே. 2 விபூதிகள் கேள்விப்பட்டிருப்பேள். விபூதின்னு சொன்னால் பகவானுடைய உலகங்கள், பகவானுடைய வஸ்துக்கள்னு பேர். பகவானுடைய சம்பத்து எல்லாத்துக்குமே விபூதிகள்னு பேர். அதனால தான் வாமனாவதாரம் எடுக்கும்போது பகவானுடைய வேஷ்டி ஏன் கிழியிலேன்னு ஒரு குழந்தை கேட்டுது. அதுக்கு நம்பிள்ளை ஏன்னா அவர் சின்ன ஒரு என்ன 2 2/1 வேஷ்டியில் வந்திருப்பாரா. வாமனர்னா என்ன, வாமனர்னா எவ்வளோ குள்ளம்ங்கிறது ஆழ்வார் சொல்கிறார். உலகத்தில் இருக்க குள்ளமாக இருக்கக்கூடிய வாமனர்கள்லாம் இந்த வாமனனை பார்த்து கிண்டல் பண்ணாலாம், உனக்கு எப்படி தான் கல்யாணம் ஆக போகிறதோன்னு. அப்பேற்பட்ட குள்ளமானவனா. அப்படின்னா அவனுக்கு 2/1 கூட இருக்காது, 0.5/0.25 அந்த அளவுக்கு தான் வேஷ்டி. அது திரிவிக்ரமாவதாரம் எடுத்தார். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் கான் போந்துன்னார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். மாற தட்டிக்கிறோம், சுவாமி நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், இளங்கோவடிகளை ஒத்துக்கிறோமோனோ அவர் சொன்ன மூவுலகும் ஈரடியாலையும் ஒத்துக்கணும். நாராயணாவென்னும் நாவென்ன நாவேன்னு சொன்னதையும் ஒத்துக்கணும். திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு அகாரத்தில் ஆரம்பிச்சு அகாரார்த்தோ விஷ்ணுன்னு சொன்ன விஷ்ணுவையும் ஒத்துக்கணும். வள்ளுவரை மட்டும் ஒத்துண்டா போருமா, வள்ளுவர் சொன்ன விஷ்ணுவையும் ஒத்துக்க வேண்டாமா? ஆதலால் நான் இங்கே வையத்துன்னு சொன்னபடியால் பகவானுடைய விபூதிகள். விபூதினா பகவானுடைய சொத்து. பகவானுக்கு 2 சொத்து உண்டாம். ஒன்று நித்திய விபூதி, ஒன்று அனித்திய விபூதி. நித்தியம்னா எப்போவுமே இருக்கும், ஆத்மா மாதிரி. அனித்தியம்னா சரீரம் மாதிரி நிலைச்சு இருக்காது. நித்தியம் வைகுண்டம். அதனால தான் எங்கிருந்தாலும் பேக் டு பெவிலியன் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவா. எங்கே போனாலும் திருப்பி பெவிலியனுக்கு தானே போகணும். அந்த மாதிரி விபீஷணன் ராவணனை விட்டுட்டு ராமர்கிட்ட வந்தான். என்ன சொல்லியிருக்கணும் வால்மீகி, விபீஷணன் ராமனிடத்தில் வந்தான் சொல்லியிருந்தா சரி. சொல்லலை. என்ன சொன்னார், விபீஷணன் ராமனிடத்தில் வந்து சேர்ந்தான்னு சொல்லிவிட்டார். ஆஜகாம முகூர்த்தேன. ஏன் சுவாமி, அவர் ராவணன் கிட்ட தான் இருந்தார், புறப்பட்டு ராமர்கிட்ட வந்தார்னு சொல்றதுக்கு பதிலாக வந்து சேர்ந்தார்னு யாராவது சொல்லுவாளோன்னு கேட்டால் வால்மீகி சொன்னார், அவனுடைய ஒரிஜினல் இடம் ராமர் தான். கொஞ்ச நாள் ராவணன் கிட்ட தங்கிட்டு மறுபடியும் வந்துட்டான். அந்த மாதிரி நமக்கு என்றுமே இடம் வைகுண்டம் தான். நேத்தே சொன்னேனே, காஞ்சிபுரத்து சொன்னேனோ பள்ளி கதை சொல்லியாச்சு. அப்போ ஏன்னா அப்பப்போ கேட்டுக்குது. என்ன சாயங்காலம் வேறு உபன்யாசம் பண்ணுறேன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆகப்படாது. அதுக்காக தான். எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளவு நமக்கு சாஸ்திரம் கொடுத்தும் பெரியவாளுடைய உபன்யாசம் கேட்டும் நமக்கு மோட்சத்தில் இச்சை வரலேன்னு வச்சுக்கோங்க, காட் சேவஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதனால் விபூதிகள்னு உண்டு. அது நித்திய விபூதி. தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. சுவாமி பரமபதத்துக்கு போகிறதுக்கு வழி என்னென்ன சொன்னேன், பக்தி யோகம் பண்ணலாம், சரணாகதி பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார் இன்னொன்றும் பண்ணலான்னார். கோவிலை தெச்சையில் கொடுப்பாளோன்னு அதில் பார்க்காம பிரசாதத்தை சாப்பிட்டுட்டா அதில் இருக்க காம்பு மாட்டின்னு தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னார். அதனால் அது நித்திய விபூதி வைகுண்டம். இது அநித்திய விபூதி லீலா விபூதி. பகவான் மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று இச்சாமீன விஹார கச்சப மகாபூத்ரின் எதிர்ச்சாஹரேஹே ரக்ஷாவாமன ரோஷராம கருணாகாக்குஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாகன தசா கல்கி பிரத்யகம்னு அவதாரங்கள் செய்வதற்காக ஏற்பட்ட லீலா விபூதியாம் இது. அதனால்தான் குரத்தாழ்வான் சொல்ற,
அதிமானுஷ ஷீலவிருத்தவேஷை அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்ங்கிறார். அப்பேற்பட்ட அவதாரங்கள் ஏற்பட்ட பூமி லீலா விபூதி. ஆழ்வார்கள்லாம் வியந்து போறா, ஐயோ என்னால இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு. ஆனா ஆண்டாள் சொல்றா, அப்படி நினைக்காதீங்கோ, இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம். இந்த இடத்த நன்னா ஃபர்ஸ்ட் learn to appreciate where you are. இந்த இடத்துலயே இருந்துட்டு பக்கத்துல சத்யநாராயண பெருமாள் வெஸ்மாவலத்தில் சேவிக்க முடியாதா? இதே இடத்துல இருந்து வெங்கட் நாராயணா ரோட்ல சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வரைக்கும் வாசல்ல நின்று பெருமாளை போய் நின்று சேவிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறா. வையத்து, அதனால வையத்துன்னு சொன்னதுனால மட்டமல்ல ஒசத்தி வையத்து. ஆனா வையத்தில் இருந்தும் வாழ்பவர்கள் யார்? எந்தெந்த சமயத்தில் பகவத் அனுபவம் கிட்டுமோ கிடைக்குமோ அப்படிங்கிற ஏக்கம் பெற்று அனுபவிக்கின்றார்களோ அவர்கள்தான் வையத்தில் இருந்து வாழ்கின்றவர்கள். வையத்து வாழ்வீர்கள் என்று சொன்னாள். ஏன் சுவாமி வையத்து வாழ்வீர்கள்னு கேட்டா, அன்னைக்கு ராமன் வந்தான், பிறந்தான், வளர்ந்தான், நடந்தான், செற்றான், மறுபடியும் தன்னடி சோடிக்கு எழினான். கண்ணன் பிறந்தார், ஆடினர், பாடினர், நாட்டியமாடினர், புல்லாங்குழல் ஊதினர், ராசக்கிரீடை பண்ணர், அசுரர்களை கொன்று முடித்தார், கீதோபதேசம் பண்ணர், துவாரகா சக்கரவர்த்தியா இருந்தார், புறப்பட்டு போயிட்டார். ஆனா அன்றைய ராமன் இன்னைக்கும் நீங்க திருஎவ்வளூர்ல வீரராகவனா சேவிக்கலாம். அன்றைய ராமன் இன்னைக்கும் நீங்க திருப்புட்குழியில விஜயராகவனா சேவிக்கலாம். அன்றைய ராமன் வடுவூர்ல சேவிக்கிறான், ராமனை திலவளாகத்துல சேவிக்கிறான், ராமனை புள்ளம்பூதங்குடியில சேவிக்கலாம், கண்ணனை மன்னார்குடியில சேவிக்கலாம், கண்ணனை திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர், உடுப்பி, குருவாயூர் என்ன பல க்ஷேத்திரங்கள்ல சேவிக்கலாம். அதனால அன்னைக்கு விபவாவதாரங்கள், இன்றைக்கோ நமக்கு ஏற்பட்ட அர்ச்சாவதாரங்கள். அதனால அர்ச்சாவதாரத்தை அனுபவித்து வையத்தில் வாழ்கின்றவர்களே வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு, நாமும் நம் பாவைக்குன்னு சொன்னா காரணம் என்னன்னா, பொதுவா 2 திருஷ்டாந்தங்கள் காண்பிப்பா. ஒரு குரங்கு, குரங்குக்கு குட்டி, பூனை, பூனைக்கு குட்டி. பூனைக்கு குட்டி எப்படின்னா அது ஒரு வேலையும் பண்ணாது. பூனை, தாய் பூனையே வாயில கவ்விண்டு போயிடும். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அது ஒன்றும் முயற்சியே எடுக்க வேணாம், தாய் பூனை பார்த்துக்கும். ஆனால் இந்த குரங்கு குட்டி எப்படின்னா தாய் குரங்கை பிடிச்சிக்கணும். ஆனால் தாய் குரங்கை பிடிச்சிக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஏன் கேளுங்கோ, பகவான் நமக்கு கை கொடுத்துருக்கார், நமக்கு வாக்கு கொடுத்துருக்கார், நமக்கு மனசு கொடுத்துருக்கார். நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டோன்னா பாக்கி முயற்சி அவர் எடுத்துருவார். நம்ம முயற்சியே எடுக்காமல் விட்டால்தான் அவருக்கு கோபம் வரும். ஆதலால் நமக்கு, நாமும் நம் பாவைக்கு, இந்த பாவைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தான் ஆண்டாள் கேட்கிறா. செய்யாமல் இருக்கணும்னு ஆண்டாள் சொல்லல. அதனால குரங்கு திருஷ்டாந்தத்தை எடுத்து எவ்வளவு பெரியவாள்லாம் காண்பிச்சிருக்கா பாருங்க. நாமும் நம் பாவைக்கு, பாவைக்குன்னு சொன்னபடியால் ரொம்ப தொன்மையான பாவைக்கு பல பேர்கள், அதாவது ஞானிகள் எல்லோரும் காண்பித்த பாவை நோன்புக்கு, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிளிசைகளை கேளீரோ. கேளீரோன்னு இந்த இடத்துல சொன்னதுனால அர்த்தம் என்னன்னா, கேளீரோன்னா செவி, செவியால் கேளீரோ. எப்போவுமே நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது, பெருமாளை பற்றி முதல்ல நன்னா கேட்கணுமா. 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிள்ளையான பிரஹ்லாதனை பார்த்து அப்பா சொல்கிறார், போய் கத்துண்டு வாடான்னு. கத்துன்னு வந்துடுறது பிள்ளை. யாரு? சுக்ரனின் பிள்ளையான சண்டன் அமர்கன் கிட்ட. அப்பா கேட்குறார், என்ன கத்துண்ட, என்ன கத்துண்ட சொல்லு. அப்போ அது சொல்கிறது, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம், இது பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவலக்ஷணா. அப்பா, பக்திக்கு ஏற்பட வேண்டிய 9 லட்சணங்களை கற்றுக்கொண்டேன். லட்சணங்கள்னு சொன்னால் the characteristic features. இப்போ நம்ம சந்தனத்தை அரைச்சுட்டா சுவாமி நான் பக்தி பண்ணுற மோட்சம் கிடைக்குமான்னு கேட்க முடியாது. இதெல்லாம் ஒரு லட்சணம் தான். பக்தின்னு அங்கே மோட்சத்துக்கு காரணமாக சொல்லப்பட்டது பக்தி யோகம். ஆதலால் இவ்வளவு பண்ணுறோம். அதில் முதல்ல தலை சிறந்து நிற்கிறது ஸ்ரவணம். நமக்கு சாஸ்திரத்தில் ஒன்று பெரியவா சொல்லிட்டா, எது முன்னாடி வருதோ அதுக்கு பிரதானியம் ஜாஸ்தி. இப்போ பார்த்தேன்னா, நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு சொல்கிறோம். அதில் 3 பெயர்கள் சொல்கிறோம், நாராயண, வாசுதேவ, விஷ்ணு. நாராயணனுக்கு உரிய மந்திரம் 8 எழுத்தோடு கூடிய அஷ்டாட்சர மந்திரம். வாசுதேவனுக்கு உரிய மந்திரம் 12 அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய மந்திரம். விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய மந்திரமும் உண்டு. இந்த 3 மந்திரங்களில் சிறந்தது எதுன்னு கேட்டால் பிள்ளலோகாச்சாரியார் சொல்லிட்டார், கிரமத்தால் பார்க்கவும். கிரமத்தில் முதல்ல நாராயணாய வித்மஹே. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எந்த கோவில் தாயார் வசதின்னு கேட்டால் காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயார் தான் வசதி. ஏன்னா எப்படி சொல்லுவோம், மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணு பத்னீச்ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாதேவி, மகானா பெரும், தேவினா தேவி, மகாதேவினா பெருந்தேவி.
பெருந்தேவி தான் வசத்தின்னு சொல்லிவிட்டா. அதனால் அந்த இடத்துல எங்கள் தேசிகன் மார்த்தட்டின்றார். வைகுண்டவாசேபி நமே பிலாஷா, வைகுண்டத்தை சேவிச்ச எனக்கு இல்லை ஒரு கேள்வி வந்துடுது. வைகுண்டத்தை நான் இங்கேயே சேவிச்சுட்டேன், ஏன்னா தாயாரையும் பெருமாளும் சேவிச்சுட்டேன், அதனால் வைகுண்டவாசேபி நமேபிலாஷகான்னு விட்டார் தேசிகன். நான் வைகுண்டத்தில் ஆசைப்படலேன்னு விட்டார். இப்போ உடனே ஒரு கேள்வி, $1,000,000 கொஸ்டின் சதஸ்லலாம், தேசிகன் மோட்சத்துக்கு போனாரா இல்லையா? ஏன்னா பெருமாள் கொடுத்துருப்பார். இவர் தான் எனக்கு காஞ்சிபுரத்துலேயே இருக்கிறேன்னு விட்டாரே. காரணம் அதுவல்ல. அவர் என்ன சொன்னார்? வைகுண்டத்துக்கு போகிறதுல எனக்கு இச்சை இல்லைன்னு சொல்கிறார். வைகுண்ட வாசேபி, வைகுண்டத்தில் இருக்கிறதுல எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். காரணம் என்னன்னா, பெருமாள் மோட்சம் கொடுத்தாராம், சரின்னு இவர் ஒத்துண்டாராம். அப்போ பெருமாள் கிட்ட சொன்னாராம், நான் வரேன். எதனால் வரேன் சொல்கிறது கேளு, இதே மாதிரி நீ தேவப்பெருமாள் மாதிரியே நின்று சேவை சாதிக்கணும், எங்கள் பிராட்டி உட்காந்துன்னு கையோடு இருக்கணும், அப்படி இருந்தால் அங்கே தங்குவேன், இல்லாட்டா வந்துடுவேன். இது வரைக்கும் அவர் வரலை அப்படின்னா பெருந்தேவி தாயாரும் பெருமாளாவும் தான் அங்கே காட்சி கொடுக்குறார். வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. அதனால் கேளீரோ, ஸ்ரவணம், காதால் கேட்கறது. அதனால தான் பெருமாளே என்ன பண்ணிட்டார், தன் நட்சத்திரத்தையும் அப்படியே வச்சுட்டார். எப்போவுமே எம்ஃபசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2-3 இடத்துல இப்போ பிராண்ட் அட்வர்டைஸிங்னு ஒன்று பண்ணுறா இல்லையா? இப்போலாம் பார்த்தேன்னா பிளாஸ்டிக் கவரில் பிராண்டை போட்டு கொடுத்துட்றா. இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட பாருங்கள், அந்த பிள்ளைகள் அடிக்கடி கல்யாணத்துக்கு போயிட்டால் யார் பிள்ளை யார் பெண்ணுன்னு தெரியறதில்ல. அதனால் அவள் வந்து வெத்தலைப்பாக்கு பை கொடுக்கும்போதே போட்டு வச்சுட்றா. எங்கே வேணாலும் நீங்கள் அந்த பையை வைக்கலாம், யார் வேணாலும் அந்த பிள்ளைகள் பெண் பேரை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பிராண்ட் இம்போசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, மேலே 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 அதையே சொல்லிட்டு இருக்குது. அதனால் பெருமாள் பார்த்தார், ஸ்ரவணம் பண்ணு, கேளு கேளு கேளு, நாளைக்கு திருப்பாவைக்கு வரும்போது இன்னும் 2 பேரை கூட்டுன்னு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் ஞாபகம் வராமல் இருக்கிறபடியால் அவருடைய நட்சத்திரத்தை ஸ்ரவணம்னு மாற்றினுட்டார். அதனால தான் பெருமாளுடைய நட்சத்திரமே ஸ்ரவணம். கேளீரோ. அதனால தான் ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணரை பார்த்தது கிடையாதான். இப்போ சொல்கிறோமோனோ, அவர் கொஞ்சம் வீட் கம்ப்ளெக்ஷனா, ராகி கம்ப்ளெக்ஷனா, ரைஸ் கம்ப்ளெக்ஷனா, எப்படி இருக்கார், எவ்வளோ சம்பாதிக்கிறார், அதெல்லாம் ருக்மிணி அதெல்லாம் கேட்டதே கிடையாது. ஏதோ கிருஷ்ணர் இருக்கார், ரொம்ப அழகாக இருப்பார், நன்னா வாசிப்பார், இதெல்லாம் கேட்டிருக்கா. கேட்டு அவன் மேலே காதல் வந்துடுத்து. அதனால் எழுதும்போதே முதல்ல எழுதினா, ஸ்ருத்வா குணம் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரத்தோங்கத்தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாமக்கிலார்த்தலாபம் த்வயி அச்சுதாக விஷதி சித்தமபத்ரபம் மே. அதனால் ஸ்ருத்வா குணான், கிருஷ்ணா உன்னுடைய குணங்கள் கேட்டே வளர்ந்தவள் நான் சொல்றா ருக்மிணி. இப்போ கேளீரோ, நீங்க ஆண்டாள் சொல்றா இல்லையா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, கேளுங்கோன்னு சொல்றா. அப்போ கேட்டவா சொன்னாலாம், பெண்களே நீ சொல்ற கேளு கேளுன்னு, கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறதெல்லாம் தோஷங்கள் தானே. அதனால தான் ருக்மிணி பிராட்டி சொன்னா, தப்பா நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறீள், ஸ்ருத்வா குணான்னு சொல்லப்படாது, ஸ்ருத்வா அகுணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே. குணத்தை கண்டு எனக்கு கிருஷ்ணர் மேல காதல் வரல, நீ தோஷம்னு சொல்றியே, அகுணம்னு சொல்றியே, அதை கண்டே எனக்கு காதல் வந்துடுத்து. ஸ்ருத்வா அகுணான் கேளீரோன்னு சொல்றா. மேல உபனிஷத்தும் சொல்லும்போது ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு தான் சொல்கிறது. முதல்ல திரஷ்டவ்யான்னு ஒரு வார்த்தை வருது, ஆனால் அர்த்த கிரமத்தில் பார்த்தா திரஷ்டவ்யாவை பின்னாடி போட்டுடணும். அதனால் முதல்ல வருது பாட்டக்கிரமத்தில் திரஷ்டவ்யா வந்துடுது, அர்த்த கிரமத்தில் முதல்ல ஸ்ரோதவ்யா வரணும். பெருமாளை பற்றி முதல்ல கேட்கணும், நினைக்கணும், நன்னா தீர்க்கமாக நினைக்கணும். நினைச்சுட்டே இருந்தால் ஒரு நாள் பார்த்துருவோமா. ஆத்மாவா அரே ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா திரஷ்டவ்யான்னு அதுக்கு கிரமம் பண்ணுவா. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. இன்னொன்று கேட்டேளா அப்படின்னு கேட்டால் என்ன இருப்பதுன்னா, கேட்டிருக்காரா அவர், இது கேட்டிருக்காரா திருப்பாவை அப்படின்னா அதுக்கு பெரியவா அர்த்தம் சொல்லுவா, கேட்கறது மட்டும் இருக்கணுமா, அது மட்டும் போறாதான், கேட்டு இருக்க வேண்டுமாம். கேட்டிருக்கேளான்னு கேட்டால் கேட்டு இருத்தல். அதனால் பெருமாளை கேட்கறது மட்டும் பிரயோஜனம் அல்ல. யார் காப்பாற்றுவர்? பெருமாள். ஆனால் தனியாக சந்தேகம் வருது, சொல்லியிருக்கோம் தெரியல காப்பாற்றுவரா இல்லையான்னு. அந்த விஸ்வாசம் மட்டும் குறைஞ்சி கொடுத்தோன்னு வச்சுங்கோ, போச்சு. அந்தந்த விஸ்வாசம் வாக் சாமர்த்தியத்தில் காமிச்சா போகிறா, சுவாமி நான் அவரையே நம்பின்னு இருக்கேன், அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனசில் நமக்கு இல்லை தெரியணும் நம்பின்னு இருக்கோமா இல்லையான்னு. ஏன்னா கொஞ்சம் ஒரு பயிற்சின்னு ஏற்பட்டு கொடுத்து ஒரு ஏதோ ஒரு கிரகம் அங்கேயும் இங்கே போச்சுன்னா உடனே ஓடுறோம், பெருமாளை விட்டுவிட்டு அவர்கிட்ட ஓடுறோம். அதனால் நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்கோ. இந்த கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாயிருப்பவன் அவன். கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சரனோச்சிதா ஸ்ருதகுரு புதா பாஸ்பத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் விஷ்ணோஃபதே மணிபாதுகே. நான் பெருமாளுக்கு கொடுத்த உடனே இந்த கிரகங்கள் கிட்ட ஈடுபடுமோ? கிரகங்கள் இருக்கு, ஜோதிஷ சாஸ்திரம் சத்தியம், அது வேலையை பார்த்துக்கிட்டுமே, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அது ஏதோ பார்த்துட்டு போட்டோம். அதை வழிபடுறதுனால நமக்கு ஒன்றும் கர்மாபலன்லாம் குறைஞ்சிடாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ 7 நாட்டு சனி படுத்துறது எங்கள் தாத்தா ஜாதகம் பார்ப்பார், சொல்லுவார் இப்போ 7 படுத்துறது, அப்புறம் இந்த அஷ்டமத்து சனின்னு உண்டா அது படுத்துறதும்பார்.
அந்த அஷ்டமத்து சனி படுத்தலை, அந்த சமயத்தில் நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் அந்த கிரகங்கள் மூலமாக நம்மளை படுத்துறதே ஒழிய only by suffering we can wash away our sins. If we think that small emancipatory rites can help overcome all these kind of planetary positions, it is nothing but a blatant exposition of our ignorance. அதனால் இந்த மாதிரி ஒரு இந்த பலன் எள்ளு கொண்டு அதை ஏற்று கிழக்கு முகமாக ஏற்று ஜோதிஷ சாஸ்திரம் பரிகாரம்னு ஒன்று ரிஷிகள் சொல்லவே இல்லை. ஜாதகம்னு ஒன்று சொன்னால் பரிகாரம்னு ஒன்று சொல்லலை. பரிகாரம் நம்மளாக ஏற்படுத்தினது. இப்போ திருப்பாவை எதுக்கு கேட்கணும்னு சுவாமினா கஷ்டம் போகிறதுக்கு இல்லை, அந்த கஷ்டத்தின் வலி தெரியாமல் இருக்க தான் நம்ம திருப்பாவை கேட்குறோம். அதனால் மேலே சொல்கிறா பார்க்கடலுள், பார்க்கடல்னு சொன்னால் க்ஷீராப்தி, அப்பேற்பட்ட பார்க்கடல். ஒரு குழந்தை கேட்டுது, ஏன் சுவாமி பெருமாள் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்காருன்னு. இன்னொரு குழந்தை பதில் சொல்லித்து, ஏன்னா அவர் கருப்பாக இருக்கார், கான்ட்ராஸ்ட்டுக்கு தான் எப்போவுமே இப்போ ஒரு பெருமை உண்டு. அதனால் அவரும் வெளுப்பாக இருந்து இதுவும் வெளுப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அவர் கருப்பாக இருக்கணும், இது வெளுப்பாக இருக்கணும். போனால் நமக்கு வைகுண்டத்தில் எங்கே பெருமாள்னு தேடப்படாது, தெளிவாக அவர் தெரியணும். கருப்பாக அவர் இருக்கார், கரியான ஒரு காளை, கண்ணனன்னும் கருந்தெய்வம், பார்க்கடலுள். இன்னொரு காரணம் என்ன சொன்னான்னா, மகாலட்சுமி அங்கேருந்து தான் எடுத்திருக்கார். லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம். அதனால் பெண் எடுத்த இடத்துலே படுத்துடலாமே, அதுதான் உப்பிலியப்பனுக்கே பெருமை. மற்ற கோவில் உப்பிலியப்பனுக்கு உண்டான பெருமை மற்ற கோவில்களுக்கு இருக்கா? 4-5 பேர் தான் இருப்பா. உப்பிலியப்பன் கோவில் பாருங்கோ, உப்பில்லாமல் தான் பிரசாதம். என்ன இருந்தாலும் ஆச்சரியமான கூட்டம் இருக்குது. ஏன்னு கேட்டால் மாமனாரை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு கெத்து இருக்கும். அதனால் பார்க்கடலுள் பையத்துயின்ற அந்த படுத்துக்கிறது கூட ஒரு அழகாம். ராமர் படுத்துன்னு இருக்கார், கார்த்தால விஸ்வாமித்திரர் எழுப்புறார் 4 மணிக்கே. பொதுவாக கொஞ்சம் வயசாகிடுதுன்னா எங்கள் பாட்டி சொல்லுவா சீக்கிரமே முழிப்பு கொடுத்துருவோன்னு. ராமர் தூங்கின்னு இருக்கார், இவருக்கு 4 மணிக்கே முழிப்பு வந்துடுத்து விஸ்வாமித்திரருக்கு. பொதுவாக கார்த்தால அப்படி இப்படி திறந்து சாலகிராம பொட்டியை திறந்து திருவாராதனை பண்ணுவார். இப்போ எதுக்கு தனியாக திருவாராதனை பண்ணணும்? திருவாராதனை பெருமாளே வந்து படுத்துட்டு இருக்காரு. அதனால் அங்கே இப்படிலாம் எழுப்புறதுக்கு பதிலாக இவரை எழுப்பிட்டா போகிறோம்னு கௌசல்யா அப்படின்னு சொல்கிறார். ஏன் சுவாமி ராமரை எழுப்பணும்னா எதுக்கு கௌசல்யான்னு சொல்கிறார்? அட்டெண்டன்ஸாக எடுக்கிறார். கௌசல்யா எங்கேயோ இல்லை இருக்கா. ஏன்னா அம்மாவுக்கு அப்பாவை காட்டிலும் பிள்ளை இடத்தில் உரிமை ஜாஸ்தியாம். தெரியுமா உங்களுக்கு? அது சாஸ்திரம் சொல்கிறது, மாதா பித்ராசி பூயாம்சி கர்மண்யாவாரபதே. ஆனால் உரிமை கம்மியாக இருக்கிற தசரதன் ராமரை விஸ்வாமித்திரரோட போகப்படாதுன்னு தடுத்து நிறுத்தினான். ஆனால் உரிமை ஜாஸ்தியாக இருக்க கோசலை தடுத்து நிறுத்தலை, நன்றி கடனா விஸ்வாமித்திரருக்கு. அதனால் கௌசல்யான்னு சொன்னார். மேலே பிரஜான்னு சொல்லியிருந்தா போகிறோம். பிரஜானா குழந்தை. அப்புறம் தான் பார்த்தார், இது நம்மாத்து குழந்தைனா எப்படி இருக்குது? அது படுத்துக்கிறதுலேயே ஒரு சாமர்த்தியம் இருக்குது. கார்த்தால பார்த்தேன்னா இந்த போட்டுன்னு இருக்க செயினும் பூனலும் போட்டு ஒரு சுருட்டிக்கும் பாருங்கோ, அதை எடுக்கிறதுக்கே ஐயோ எப்படி இந்த முடிச்சு எடுக்கிறதுன்னு. அப்படி படுக்காமல் ராமன் எப்படி அலுங்காமல் குலுங்காமல் படுத்துட்டு இருக்கானா, தலை பரட்ட தலையோடு, வாயில் புளிச்ச ஜொல்லோடு, கண்ணில் புளிச்சையோடு, பரப்பின காலோடு படுத்துக்காம அவன் படுத்துட்டு இருக்கும்போதே சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுளோத் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பனிராட் போகபரியங்க பாகே நித்ராம் உத்ராபி ராமம் கட்டினிகட்டதட்ட பார்ஷ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் சரசிஜமுகுளோத் ரங்கராஜம் பஜேகம்னு அப்படி ஒரு கையை நீட்டின்னு இருக்கார், ஒரு கையை இப்படி வச்சுட்டு இருக்கார். அந்த கொடை அப்படி இருக்கு. அவர் படுத்துட்டு இருக்க அழகே தனி அழகு. அதனால பிரஜான மத்தாத்து குழந்தை, இது நல்ல குழந்தைன்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிட்டார், கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னு அங்கே பாடினார். அதே மாதிரி இது நல்ல குழந்தையோன்னோ பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கோனோ ஆண்டாள் சொன்னா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், அழகா படுத்துண்ட பரமன் அவனின் அடிப்பாடி. அதாவது தூங்கும்போது இவன் உயர்ந்தவர். சீதையின் மடியில் ராமர் தலையை வச்சு சித்திரக்கூட்டத்தில் படுக்கிறார். படுக்கும்போது ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு பதத்தை போடுறார் வால்மீகி. ஏன் சுவாமி படுத்துன்னு இருக்கும்போது செல்வந்தனானவனே சொல்லலாமா? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார், எல்லா சொத்தையும் இழந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து படுத்துட்டு இருக்கார். என்ன ஒரு பணக்காரர் இவர்னு சொன்னால் கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்ரீமான்னு சொல்கிறார் வால்மீகி. அதுக்கு காரணம் என்னன்னு கோவிந்தராஜர் சொல்கிறார். அவன் படுத்துன்னு இருக்கும்போதே எவ்வளவு அழகானவர்னு தெரியறது, அதனால் ஸ்ரீமான்னு சொல்கிறார்னு. விபீஷணன் சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு வரான், அந்தரிக்ஷ கதஸ்ரீமான்கிறார் வால்மீகி. ஏன் சுவாமி சொத்து பத்தை இழந்த விபீஷணனை பார்த்து கிண்டல் பண்ணுறார் வால்மீகின்னா, சொத்து பத்துன்னு அது இல்லை, ராமர் திருவடின்னு ஒரு சொத்தை தேடி வரார் பாருங்கோ. ராமுனீசன் நிதி சேவய சுகமா நிஜ முகபல் குமனச நிதி ஜல சுகமா. அப்பேற்பட்ட நிதியை தேடி வந்தான். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், அப்பேற்பட்டவனின் திருவடியை பாடி. ஏன்னு சொன்னா, ஒரு வாட்டி மன்னார்குடியில் பெருமாளை சேவிக்க போனார் அழகிசிங்கர், 45ஆம் பட்டம்.
அப்போ அங்கே பெருமாள் நின்றுருக்கார். ஆச்சரியமாக இப்படி குச்சி, அதாவது வெண்ணெயை சாப்பிட்டார் கிருஷ்ணர்னா எங்கே தெரியும்னு கேட்டால் மன்னார்குடியில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவர் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். இதே நீங்கள் வடுவூரில் போய் ராமரை சேவிக்கணும், சின்ன இடுப்பு, பெருத்த மார்பு, ஜிம் பாடியாக இருக்கும். இவர் அப்படிலாம் இல்லை, வெண்ணெயெல்லாம் முழுக்க இருக்கும். இவரை பார்த்தா பரவாயில்ல சுவாமி, நீங்களும் நானும் இதில் ஒன்று ஒத்துமை. ஏன்னா இல்லையா, நம்மளும் எடையை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அவரை குறைக்கணும்னு நினைக்கிறார், அவரும் குறைக்க மாட்டேங்கிறார், நம்மளும் குறைக்க மாட்டேங்கிறோம். அவருக்கு அது அழகு, நமக்கு அழகான்னு தெரியல. ஆதலால் பெருமாள் அங்கே ஆச்சரியமாக மன்னார்குடியில் நின்றுருப்பார். கொல்லாமாக்கோல் கொலை செய் பாரதப்போர் கையில கோலோடு நின்றுருப்பார். அவர் வைஷ்ய ஜாதியில தான் வளர்ந்தார். பிறந்தது க்ஷத்ரிய குலம். வைஷ்யர்களுக்கு ஏக வஸ்திரம் தான், கீழே ஒரு வஸ்திரம், மேலே உத்திரியம்னு ஒரு வஸ்திரம் கிடையாது, ஏக வஸ்திரம். அதனால் அந்த கிருஷ்ணருக்கு கீழே வேஷ்டி கட்டிவிட்டு கீழே பின்னாடியிலேருந்து கொண்டு வந்து தலைக்கு முண்டாசா கட்டிடுவா. ரெண்டாவது வஸ்திரம் கிடையாது, பின்னாடியிலேருந்தே கொண்டு வந்து கட்டியிருப்பா. ஒரு காதில் தோடு, ஒரு காதில் குண்டலம். அதுதான் மன்னார்குடி கிருஷ்ணனுக்கே ஏற்றம். அப்பேற்பட்ட கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணரை விட அழகாக ஒன்று இருக்கான்னு கேட்டால் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பசு. பசுவை விட அழகாக ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அவர் முன்னாடி இருக்கிற 2 கண்ணுக்குட்டி பாவமாக அவரை பார்த்துன்னு இருக்கோம். பின்னாடி அந்த பசுவானது அவர் திருவடியை பார்த்துன்னு இருக்கோம். அழகிசிங்கர் ஒரு வாட்டி போய் கேட்டார், ஏன்பா பசு எதுக்கு திருவடியை பார்க்கணும், எதுக்கு கண்ணுக்குட்டி பெருமாளுடைய திருமுகத்தை பார்க்கணும்னு. இப்படிலாம் கேட்டால் ஏதோ பார்த்துட்டு போகுது சுவாமி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? காரணம் என்னென்னா, பசுக்கு ஜாதகக்காரன் சொல்லியிருக்கான், இன்னும் 2-3 நாளில் வாத்தியாரை கூட்டுற வேண்டியது தானே. அதனால் அதுக்கு தெரியுமா, பரமபதத்துக்கு போகிறோம், பெருமாளுடைய திருவடியை சேவிச்சுட்டே போகலாமேன்னு திருவடியை பார்க்குறதான். ஆயுட்காலம் நம்ம குமுதன் சுவாமி நிறைய வருஷம் அந்த கண்ணுக்குட்டிக்கு சொல்லி வச்சுருக்கார். அதனால் சொன்னபடியால் அதுக்கு தெரியுமா, திருவடிக்கு அப்புறம் வரலாம், முதல்ல திருமுகத்தை சேவிக்கலாம், முதல்ல திருமுகத்தை சேவிக்க ஆரம்பிச்சுதான். ஆனால் நாம் இருக்க வேண்டியது பசுவின் ஸ்தானத்தை தான். இன்றைக்கி போகிறோமோ நாளைக்கு போகிறோமோ, ஏன்னா பசு பார்த்துட்டே இருந்தது. நம்ம அப்படி இல்லையே, இந்த வருஷம் திருப்பாவை ஆகிடுது, அடுத்த வருஷம் கேட்போமோ கேட்க மாட்டோமோ தெரியல. அதனால் நமக்கும் அடிப்பாடி தான். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி, அப்பேற்பட்ட பரமனின் அடிப்பாடி நெய்யுண்ணோம். இப்போ தான் ரூல்ஸ் சொல்லின்னு வரா. இப்போ ஒரு பாவை நோம்புன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் மௌனவிரதம்னு இருந்தார், பேச ஆரம்பிச்சுட்டார். ஏன் சுவாமி பேசுகிறீர், மௌனவிரதம்னா ரூல்ஸ் சரியாக தெரியலன்னார். அதனால் அந்த மாதிரி இவா மாட்டு கண்ணாபுனான் ரூல்ஸில் எங்கேயாவது இருந்துவிட்டா என்ன பண்ணுறது? அதனால் ஆண்டாள் முன்னாடியே சொல்கிறா, கிரிசைகள் கேளீரோ, என்னென்ன பண்ணணுங்கிறது கேட்டுக்கோங்க. பண்ணணும்னு சொல்லும் போதே எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா வா சொல்கிறா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போங்கன்னு. அப்போ என்ன சொல்கிறா, do you have any liquid which is more than 30 ml கேட்குறா, then you cannot take it. எது டூன்னு சொல்கிறாளோ அதே சமயத்தில் டோன்ட்டும் சொல்லிடுறா. அதனால் எந்த கம்பெனிக்கு சேர்ந்தாலும் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்னு இருக்கும். யூ மே நீட் டு சைன் த டாக்குமெண்ட் விச் ஸ்டேட்ஸ் த டூஸ் அண்ட் த டோன்ட்ஸ். அதனால் ஆண்டாள் சொல்கிறா, டோன்ட்டை பார்க்கலாம். ஏன்னா நமக்கு டோன்ட்டு தான் எப்போவுமே, டூவை நம்ம பண்ணவே மாட்டோம். டோன்ட்டை முதல்ல பண்ணாமல் இருந்துவிட்டாலே அது டூ மாதிரி. அதனால் நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நெய் சாப்பிடப்படாது, பால் சாப்பிடப்படாது. பொதுவாக நம்ம ஆண்கள் எல்லாம் சொல்லுவோம், காப்பி சாப்பிட்டேலான்னு கேட்போம். காப்பியே சாப்பிட முடியாது. உடனே ஒரு குழந்தை, அது ஒன்றும் தமிழெல்லாம் கெட்டிக்காரன் இல்லை, உடனே தப்பு கண்டுபிடிக்கணுங்கிறது, பாலெல்லாம் எப்படி சாப்பிட முடியும், குடிக்கணும். இது பெரிய வள்ளுவர் பேரன் சொல்லும். அதனால் பார்க்கடலுள் பைய துயின்ற நெய் உண்ணோம் பால் உண்ணோம். காரணம் என்னன்னா, ஆண்டாளே அந்த இடத்துல சொல்கிறா, என்னங்கிறா, நெய்யை உண்ணமாட்டோங்கிறா. நெய்யை பருகோம் தானே சொல்லணும், உண்ணோம்னு சொல்லியிருக்கப்படாதனோ. காரணம் என்னன்னு கேட்டால், கண்ணன் பிறப்பதற்கு முன்பு சில மாமிகள் இருந்தா, கோமளம் பங்கஜம் அவள்லாம் இருந்தா. ஆயர்பாடியில் வெண்ணெய் இருந்தது, பால் இருந்தது, நெய் இருந்தது. நெய்னா லிக்விடாக இருக்கும், அது குடிக்கணும் அப்படின்னு தெரியும். கிருஷ்ணர் பிறந்தவுடன் அவன் நெய்யை பார்க்கல. ஏன்னா என்ன எடுத்து, நெய் எப்போ வரும், வெண்ணெய் இருந்தால் நெய் வரும், வெண்ணெய் எப்போ வரும், தயிர் இருந்தால் வரும், தயிர் எப்போ வரும், பால் இருந்தால் வரும். இது பால் ஃபஸ்ட்டு மெயின் ப்ராடக்டே இல்லை, தட்டுப்பட்டு இவர் பிறந்த உடனே. அதனால் அந்த ஊர் மக்களுக்கு பால் தயிராகி, தயிர் வெண்ணெயாகி, வெண்ணெய் நெய்யாகுங்கிற அந்த ப்ராசஸே தெரியலையாம். அதனால் நெய்யுங்கிறது சாலிட்டா லிக்விட்டா கேஸான்னு தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக சொல்லி வச்சுருக்கா, நெய் உண்ணோம்னுட்டா. ஏன்னா நெய்யுங்கிறது குடிக்கிற வஸ்துன்னு அவளுக்கு தெரிஞ்சாதானே. அதனால் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. ஏன் சுவாமி நெய் பால் குடிக்கப்படாது, விரதத்தனிக்கு? நம்ம அப்படிலாம் இல்லையே. திருப்பாவையில் என்ன அது க்ஷீரானம்னு பண்ணுவா, ஆச்சரியமாக இருக்கும். பால்லையே பண்ணி எடுக்கக்கூடிய ஒன்று. அது எப்படின்னா, வைஷ்ணவ சம்பிரதாயம் அக்காரவடிஷல்னு ஒன்று பண்ணுறது வழக்கம். அது என்னென்னா, சாதத்தையும் பருப்பையும் கடைய வச்சுப்படணும் ஒன்றா. அதில் பாலில் வைக்கணும், அது ஜலத்தில் வைக்கப்படாது. எடுத்துட்டு அதை நல்லா குழைக்கணும். குழைச்சிட்டு தளன்னு பாலை 10 படியிலேருந்து ஒரு 5 படி ஆக்கிடணும். அதில் இதை கொட்டணும். கொட்டிவிட்டு ஒரு பருப்புக்கு ஒரு அரிசிக்கு ஒரு பாதாம் பருப்பு, அந்த ஒரு ப்ரப்போர்ஷனில் வச்சுக்கோங்களேன், அதில் போடணும். அதை போட்டுவிட்டு இப்போ நெய் அதில் சேர்க்கப்படாது. தனியாக கங்காளத்தில் நெய்யை வச்சுக்கணும். இப்போ ஜிகேபியா, அது என்ன பிராண்ட் அது, ஜிகேபி ஸ்ட்ராங்காக அவன் சொல்கிறானே வெரி குட் கீ அப்படின்னு, அந்த கீயை தனியாக வச்சுக்கோங்க. கீயை ஒரு கங்காளத்தை வச்சுவிட்டு இப்போ பண்ண அந்த க்ஷீரானத்தை அதில் கொட்டணும்.
நெய் அதில் கொட்டப்படாது. ஏன்னா ஆழ்வார் என்ன சொன்னார், நெய்யிடை நல்லதோர் ஷோரும் தான் சொல்லியிருக்கார். ஷோரிடை நல்லதோர் நெய்ன்னு சொல்லலை, ஷோருக்கு நடுவில் நெய்ன்னு சொல்லலை, நெய்யுக்கு நடுவில் ஷோருன்னு விட்டார். நெய்யிடை நல்லதோர் ஷோரு. ஆண்டாள் அதுக்கு கண்டினியூ பண்ணிவிட்டா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரா, இப்படி வழி கொட்டின்னு இருக்கும்போது இங்கே ஒரு கப்பு வச்சுடணும், அதில் ஒரு வடை பொரிச்சு பண்ணோம். அப்படி சுவாமி இப்படிலாம் பண்ண எப்படின்னா, மெயின் ரோட்டில் போக முடியாது, பைபாஸில் தான் போகணும். நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, காலங்காத்தால் எழுந்து குளிக்கணும்னு சொன்னான். மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும், மையிட்டு எழுதோம். மைன்னு சொன்னால் அஞ்சனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அஞ்சனம் எதுக்காகலாம் போட்டுப்பா என்று கேட்டால், பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் 3 காரணங்கள் சொல்கிறார். ஒன்று என்னென்னா, பார்வை தீக்ஷணமாக தெரியணுங்கிறதுக்காக. யார் யாரெல்லாம் வந்திருக்கா யார் யாரெல்லாம் வரலன்னு தெரிஞ்சுவிட்டா நாளைக்கு ஃபோன் பண்ணுவேன் பாருங்க. அதனால் அஞ்சனம் தீட்டின்னு வருது, அதனால் கண்ணில் மெய் தீட்டிக்கிறது தான் அஞ்சனம். 2வது என்னன்னு சொன்னால், மை தீட்டின்டா திருஷ்டிப்படாமல் இருக்குமாம். ஏன்னா கருப்பாக இருக்கணும். கிருஷ்ணருக்கு தனியாக யசோதை இட்டு பார்த்தாள், எங்கே இட்டாள்னே தெரியல, ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குது. அதனால் மை தீட்டிக்கணுமா. 3வது காரணம் சொல்கிறார் பராசர பட்டர், மை தீட்டின்டா பூமிக்குள்ளே இருக்க புதையெல்லாம் தெரியுமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமியார் வந்து மத்திய பிரதேசத்தில் இவ்வளவோ பொண்ணு இருக்குது, பாவம் கவர்மெண்ட் உட்காந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணி தேடி கிடைக்கல. ஏன் சுவாமி தேடியும் கிடைக்கலன்னு சொன்னால், அதுதான் நம்ம டெலிஃபோன் லைனுக்கு தோண்டி புதையெல்லாம் எடுத்துவிட்டோம், இனிமேல் தனியாக தோண்டி என்ன தெரிய போகுது. அதனால் அஞ்சனம்னு தீட்டின்டா தெரியுமா. தாயாருடைய கண்ட அழகான அஞ்சனம் இருக்கான். அஞ்சனம்னு சொன்னால் கொலீரியம் மை. நிரஞ்சன் அப்படின்னு நிரஞ்சனன்னு பகவானுக்கு பேர் உண்டு இல்லையா. நிரஞ்சனன்னா அஞ்சனஸ்ய அபாவகா, அதாவது அஞ்சனம்னு சொன்னால் கொலீரியம் மை. இன்னொரு அர்த்தம் குற்றம்னு அர்த்தம். குற்றம் அற்றவனுக்கு நிரஞ்சனகான்னு பேர். அதனால் அஞ்சனம்னு சொன்னால் மை, அஞ்சனம் என்னும் வார்த்தையிலிருந்து தோன்றியவள் தான் அஞ்சனா. அதனால தான் அஞ்சனாவின் பிள்ளை தான் ஆஞ்சநேயன். அஞ்சனா தவம் செய்த மலையானபடியால் அஞ்சனாத்ரி அப்படின்னு திருவேங்கடத்துக்கு ஒரு மலைக்கு ஒரு பேர் உண்டு. அதனால் சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல விஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாத்ரி சிகரிமாலா குலஸ்ய, அஞ்சனாத்ரின்னு பேர். அஞ்சனம் அஞ்சனாத்ரி. அந்த அஞ்சனாத்ரியில் இருக்கக்கூடியவன் நமக்கு நிரஞ்சனமான குற்றமற்ற தன்மையை கொடுப்பான். அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அதனால் மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும்னு சொன்னான். மலரிட்டு முடியும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அது என்ன மலரிட்டு நான் முடியும், புஷ்பம் வச்சுக்க மாட்டோம்னு சொன்னான். திருப்பதிக்கு இன்றைக்கும் மலைக்கு மேலே போனேன்னா புஷ்பம் வச்சுக்கப்படாது. இப்போல்லாம் வச்சுக்கிறதா சொல்கிறா எனக்கு தெரியல, வச்சுக்கப்படாது. இப்போல்லாம் திருப்பதியிலேயே போர்டு போடுறான், டு நாட் ட்ரிங்க் லிக்கர் ஹியர். அந்த நிலைமைக்கு நம்ம திருப்பதியை கொண்டு வந்துவிட்டோம். அதனால் இந்த இடத்துல சொல்கிறா மலரிட்டு நான் முடியும். ஏன் நான் முடியும்னு சொல்கிறான்னு கேட்டேன்னா, ஒருவேளை கிருஷ்ணருக்கு இந்த பூ வைக்கிற பழக்கம் உண்டு. இந்த நாடகங்கள்லாம் பார்த்தேனாலே பெண் இப்படி காமிப்பா, ஆத்துக்காரர் வந்து புஷ்பம் வச்சா அதை அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிச்சு தொடரும்னு விட்டுருவான். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பாகவதத்தில் ஒரு பெண்ணுக்கு புஷ்பம் வச்சுருக்கார். புஷ்பம் வைக்கும்போது அவள் முதல்ல மறுத்துட்டான்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் அந்த பெண் அழறா. அந்த நிலைமையை கண்ட ஆண்டாள் பயப்படுறா. ஒருவேளை கிருஷ்ணர் இந்த சமயத்தில் வந்து புஷ்பத்தை நான் வச்சு விடுறேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லுவோம். அதனால் கிருஷ்ணரா வச்சு விட்டா ஒத்துக்காமல் இருக்க மாட்டோம். அதனால் மலரிட்டு நான் முடியும், நாங்கள் வச்சுக்க மாட்டோம், கிருஷ்ணரா வச்சா ஒத்துப்போம். மலரிட்டு நான் முடியும், செய்யாதன செய்யோம்னு சொன்னால் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே. 2 முக்கியமாக தேசிகன் எடுக்கிறார். செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்க வேண்டும், செய்ய வேண்டியதை செஞ்சே தீர வேண்டும். இது 2ம் நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கோ. சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதை நம்ம பண்ணுறோம். சுலபமாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, சாஸ்திரம் ஒன்று சொல்கிறது, நம்மளால் கடையே பிடிக்க முடியாது. இதை புனஸ்தப்த பயோமிஷம்ங்கிறது 2வது வாட்டி பாலை காய்ச்சப்படாதான். அது விஷத்துக்கு சமானமாக. நமக்கு வரப்பால் எப்படின்னா காய்ச்சி தான் வருது. இந்த பாஸ்டரைசேஷனுங்கிறது என்ன, சடன் ஹீட்டிங் அண்ட் சடன் கூலிங் தானே. அதனால் நமக்கு காய்ச்சி தான் வருது. அதை காய்ச்சாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. காய்ச்சின பாலையும் நம்ம எவ்வளோ வாட்டி மறுபடியும் காய்ச்சிரும். அதனால் சாஸ்திரம் சொல்கிறது புனஸ்தப்த பயோமிஷம், பாலை 2வது வாட்டி காய்ச்சாதேங்கிறது, காய்ச்சிடுறோம். இதே சாஸ்திரம் போஜன பாத்திரம், அதாவது இலை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இலையோ தட்டோ, அதில் ஒரு பருக்கையாவது மிச்சம் வைக்கணுமா. அதை எவ்வளோ பேர் வைக்கிறோம். சில குழந்தைகள்லாம் இப்போ மிச்சம் பார்த்துடுது. சில பேருக்குலாம் வழக்கம் உண்டு, அதை நக்கி அது முழுக்க தண்ணீர் தெளித்தா இன்னொருத்தர் சாப்பிட்டுடலாம். அப்படி சாப்பிடப்படாது. ஒரு பருக்கையாவது மிச்சம் வைக்கணும். அதனால் செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது, செய்யக்கூடாததுன்னு இருக்குது. செய்யாதன செய்யோம் அப்படின்னா காரணம் என்னன்னா, செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே செஞ்சதுக்கு சமானம்தான், அதுவே பெருசுன்னு விட்டார். நீ
பண்ண வேண்டாதது பண்ணாமல் இருந்துடும், அதுவே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது எடுங்கிறார் தேசிகன். அதனால் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே பகவதாபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார அப்படின்னு ரொம்ப அழகாக எடுக்கிறார் பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர். பகவத் அபச்சார, பெருமாள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாதாம். அது நம்ம மாநிலத்துக்கு சொல்லவே வேண்டாம். அதனால் பகவத் அபச்சாரம் நிறைய. பாகவதாபச்சார, பெருமாளின் அடியவர்கள் பால் கெடுதல் கெட்ட வார்த்தை சொல்லப்படாதான். அவர் இன்னாரின் பிள்ளை இப்படி செய்தார், இன்னாரின் பத்னி இப்படி செய்தார்னா நம்ம வம்பு பேசக்கூடாது. பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார, அதாவது ஒரே குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பியர்ஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பகவான் நம்மளோட உயர்ந்தவர், பாகவதர் நம்மளோட உயர்ந்தவர், ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம், அவாக்கிட்ட கூட பண்ணக்கூடாதான். சுவாமி இப்படிலாம் சொல்கிறத பார்த்தது இன்னும் அபச்சாரம்ல பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் தவிர்க்க முடியலை. அதனால தான் சரணாகதின்னு ஒன்று பண்ணிக்கிறோம். சரணாகதின்னு பண்ணிவிட்டு பகவானே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் பண்ண வச்சுடுறதே. ஏன்னா நம்ம வீட்டிலேயே உட்காந்துன்னு தனியாக ஹிமாலயாவில் உட்காந்துருந்தால் இந்த அபச்சாரங்கள் படாமல் இருக்கலாம். உலகத்துலேருந்து இந்த அபச்சாரங்கள் படாமல் இருக்க முடியுமா? உலகத்தில் பிழைக்க தான் முடியுமா? அதனால் ஆண்டாள் சொல்கிறா என்ன, செய்யாதன செய்யும். அவளுக்கு பாவம் தெரியல இன்றைய உலகம் இருக்கக்கூடிய நிலை. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். அதாவது குறள்னு சொன்னால் குற்றம், குறள்னு சொன்னால் இன்னொன்று குள்ளமானவன், குறள்னு சொன்னால் திருக்குறள், அது ஒரு நடை. குறள்னு சொன்னால் இந்த இடத்த இச்சு சேர்த்தா அது ஒரு விதமான குற்றம். அதனால் தீக்குறளை சென்று ஓதோங்கிறா. நாங்களாக வலுக்கட்டாயமாக போய் ஒருத்தர் பற்றி கோள் சொல்ல மாட்டோம். இது மந்தரை கேள்விப்பட்டிருப்பேள். இவர் சொல்கிறார் கம்பர், 3 உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் அப்படிங்கிறார் கம்பராமாயணத்தில். மந்திரையின் சாமர்த்தியம் எப்படின்னா, இருக்கிற இடத்துலேருந்தே 3 உலகத்துக்கும் சண்டை வச்சுருவலாம். அதெல்லாம் சாமர்த்தியம் உண்டு. சில பேர் ஒரு ஃபோன் எடுப்பா, ஒரே ஃபோன் போகிறோம் 10 வீட்டுக்கு சண்டை வந்துடும். அந்த மந்திர பரம்பரை நம்மளோட தொடரிடக்கூடாது. சென்று ஓதோம், இன்னொருத்தரை பற்றி தப்பு சொல்ல மாட்டோம். அப்பேற்பட்ட ஐயமும் பிச்சையும், ஐயம்னு சொன்னால் ஒரு சந்நியாசியோ ஒரு ஒரு பெரிய ஆச்சாரியன் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆச்சாரியன் இருக்கார். அந்த ஆச்சாரியன் நமக்கு நல்ல ஞானம் கற்றுக் கொடுத்துருக்கார். ஞானத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுக்கு கொடுக்கறது தான் ஐயம். நம்ம அவராக ஒன்றும் கேட்கறதில்ல, விரும்பி கொடுக்குறோம் பாருங்க, அதுக்கு ஐயம்னு பேர். ஒரு ஆச்சாரியன் என்பவர் நல்ல ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும். காஞ்சி மகாபீட்டத்தை அலங்கரித்த காஞ்சி மகாபிரியவான்னு இருந்தார் பரமாச்சாரியாள். எல்லாரும் பார்த்துருப்பேள், அனுபவிச்சிருப்பேள். அவர் ஆர் போனாலும் என்ன சொல்லுவார், சஹஸ்ரநாமம்படி, இதை பண்ணு அதை பண்ணு. அதாவது நாம் செய்யும் தவறுக்கெல்லாம் திருத்தி கொடுப்பார். அதுதான் ஒரு ஆச்சாரிய லட்சணமே ஒழிய கையிலேருந்து ஒன்று எடுத்து கொடுக்கறது, அப்படி படத்துலேருந்து வர வைக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரிய லட்சணம் கிடையாது. இது அனிமா சித்தின்னு அஷ்டமா சித்தியில் ஒன்று சேரும். அதனால தான் வேதத்தில் சொல்கிறா ஒருத்தர், அந்த காலத்திலே இந்த மாதிரிலாம் உண்டாம், கையிலேருந்து ஒன்று எடுத்து கொடுப்பாளாம். அப்போது வேதம் கேட்கறது, நீ கையிலேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்து தரியே, கூஷ்மாண்டத்தை எடுத்து தர முடியுமான்னு கேட்கறது. கூஷ்மாண்டம்னா என்ன, பூஷணிக்காய் எடுத்து தர முடியுமான்னு கேட்கறது. ஏன்னா சாஸ்திரப்படி கையை விட சின்னதாக இருக்கிறத மறைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் நாள் மந்திர சக்தியினால், கையை விட பெருசாக இருக்கிறத வச்சுக்க முடியாது. அதனால தான் கேட்கறது. அதனால் ஒரு ஆச்சாரிய லட்சணமே என்னன்னா, நீ செய்யும் அனுபவிக்கும் கஷ்டத்துக்கு காரணம் உன்னுடைய கர்மாதான்னு சொல்கிறது தான் ஒரு ஆச்சாரிய லட்சணமே ஒழிய கவலைப்படாத நான் தீத்துருவேன், இவரதை தீக்கிறதுக்கே ஆள் காணும், இவர் எங்கே இன்னொருத்தரதை தீக்கிறது. அதனால் அப்பேற்பட்ட நல்ல ஆச்சாரியனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை ஐயம். சந்நியாசிக்கோ பிரம்மச்சாரிக்கோ கொடுக்கக்கூடியது பிச்சை. ஏன்னா இப்போ கிரகஸ்தன் பிக்ஷை எடுத்தால் சாதம் போடப்படாது, அரிசி தான் போடணும். ஏன்னா அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காளோன்னு அவள் போய் ஏன்னா எல்லாத்தையும் குக்குடு ரைஸாக கொடுத்துட்டா இது ஹோம் டெலிவரி சர்வீஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் அரிசி கொடுத்துட்டு அவர் ஆற்றுல போய் தளிக பண்ணணும். அதனால தான் தேசிகன் இருந்த காலத்தில் அந்த பொற்காசுகளோடு கலந்து கொடுத்தாலாம். இப்போ அவன் ஏழை பிராமணனாக இருக்குது, இவ்வளோ கவிதைகள்லாம் எழுதிவிட்டு பின்னாடி இருக்கவாள்லாம் நல்லா உபன்யாசம் சொல்லி சம்பாதிக்கிறா, இது ஒன்றும் சம்பாதிக்க மாட்டேங்கிறதுக்காக 2 காசு போட்டு கொடுத்தா, பத்னி கிட்ட கொண்டு அரிசியை கொடுத்தார், அதில் 2 பொற்காசு நம்மளால குவைட்டாக எடுத்து வச்சுட்டு உடனே பக்கத்தில் இங்கே ஜிஆர்டியா நான் தெல்லாவான்னு போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். பத்னி திருமங்கை அஷடு மாதிரி காமிச்சுட்டா, அவர் தர்பத்தை வச்சு விளக்கினாரா, இதெல்லாம் புழு புழு இதெல்லாம் எடுத்துருன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பாரு. அவர் மாட்டுக்கு பிரதம தந்தனம்னு இருந்துட்டு. அதனால கிரகஸ்தனுக்கு அரிசி கொடுக்கணும். இதே சன்னியாசிக்கு சாதம் தான் போடணும். சன்னியாசி ஆற்றுல போய் தளிகை பண்ணி கொஞ்சம் குங்குமம் இது மிளகா அப்படி அதெல்லாம் போட்டுவிட்டா கிரகஸ்தன் மாதிரி ஆகிடுவார். நான் அதில் பாவக்காய் தொட்டு அது இதெல்லாம் பண்ணிவிட்டாருன்னா அது சன்னியாசி கிரகஸ்தர். அதனால் அவருக்கு சாதம் போடணும். சாதம் போட்ட உடனே சேவிக்கக்கூடாது. சந்நியாசியை சாதம் போட்ட உடனே அவரை சேவிக்கப்படாது. ராமானுஜர் இருந்த காலத்தில் ஒரு வைஷ்ணவர் அந்த ஊரில் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். ராமானுஜருடைய ஞானமும் பரிமளிக்க அவருக்கு பொறாமை ஏற்பட்டு சாதத்தில் கொஞ்சம் விஷம் கலந்துட்டார்.
பத்னி கிட்ட கொண்டு போட சொன்னார். பத்னிக்கு தெரிஞ்சு போயிடுத்து. ஆத்துக்காரர்கிட்ட சொல்ல பார்த்தா அவள் கேட்கவே இல்லை. அவள் என்ன பண்ணா, நேரடியாக போனால் ராமானுஜர்கிட்ட கொடுத்து சேவிச்சுட்டா. ராமானுஜர் பார்த்தார், இன்னைக்கு பட்டினி, இன்று எனக்கு பட்டினி நாளே. ஏன்னா மறுபடியும் இப்போ நம்மளுக்கு இந்த ஹோட்டல் சரியில்லைங்கிறதுக்காக இன்னொரு ஹோட்டல்லாம் போக முடியாது, அவ்வளோதான் ஆயிடுத்து, அன்றைக்கி பிக்ஷை இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார், அந்த சாதத்தை எடுத்துக்கொண்டு காவேரியில் இட்டாள். அந்த காவேரியில் இருக்கக்கூடிய மீன்கள் சாப்பிட்டு துடிச்சு செத்து போனோன்னு தான் அவருக்கு தெரியுது, நமக்கு விஷமிட்டார்கள். ஐயோ, ஒரு பாகவதாபச்சாரம் பண்ணுறதுக்கு காரணமாக நம்ம இருந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டார் ராமானுஜர். அதனால 3 நாள் சாப்பிடாமல் இருக்க செய்தே திருக்கோஷ்டியூர் நம்பி வந்தார். அப்போ ராமானுஜர் சுட சுட இருக்கக்கூடிய காவேரி மணல்ல விழுந்து சேவிச்சார். திருக்கோஷ்டியூர் நம்பி எழுந்துக்கோன்னு சொல்லலை. ஏன்னா பொதுவாக இப்போ யாரையா சேவிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவள் எழுந்துக்கோன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கணும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது எழுந்துக்கோன்னு சொல்கிறதுக்கு இந்த காலத்தில். அதனால் திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படியே இருக்கார். சுற்றி இருக்க பார்த்துட்டு இருக்கா, ஐயோ ராமானுஜருடைய அழகான சரீரம் இந்த வெந்து வேகின் இருக்கே அப்படின்னு. அப்போது கிடாம்பி ஆச்சான் என்னும் ஆச்சாரியன் பார்த்தானா, போகிறோம் ராமானுஜரை எழுந்துக்கோங்க, இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை மனசே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தான் திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னாராம், இன்றிலிருந்து ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் நீ தான் பண்ணணும். ஏன்னா எப்போது ராமானுஜர் மீது உனக்கு இவ்வளோ அக்கறையோ ஒன்னால் ராமானுஜருக்கு எந்த பங்கமும் வராதுன்னு கிடாம்பியாச்சான தளிகக்காரராக்கி அவர் பரம்பரையில் வந்தவர் தான் தேசிகன். அதனால தான் வேதாந்த தேசிகன் சொல்கிறார், நான் எழுதின கிரந்தங்கள்லாம் திறந்து பார்த்தேன்னா புளியோர வாசனை அடிக்கும்னு விட்டார். மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் தோத்திரத்தினுள் மன்னியதேன்னு விட்டார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, அதாவது நாமா உகந்து ஆச்சாரியர்களுக்கு செய்யக்கூடிய தர்மமும், பிச்சை சந்நியாசி பிராமணர்கள் இத்தியாதிகளுக்கு இடக்கூடிய பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னுட்டார். எவ்வளவு உங்களால் முடியுமோ பண்ணுங்கோ. அதாவது இப்போ தான் அடியன் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தேன், தேசிகதயான்னு. அந்த தேசிகதயா ட்ரஸ்ட் மூலமாக நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும்னு நினச்சி ஆண்டாளுடைய பாசுரம், அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். ஒரு வீடுன்னு எடுத்துட்டேன்னா நம்ம அம்மாவுக்கோ தங்கைக்கோ மினிமம் ஒரு 40-50 புடவை இருக்குது. யோசிச்சு பார்த்தேன்னா அது 20 வருஷத்து புடவையாக இருக்கும். அந்த ஒரு புடவை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால என்ன தப்பு? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று வாங்கும்போது ஒன்று கொடுக்க கற்றுக்கணும். அது சேர்த்துண்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கঠিனம். இது சேர்த்துண்டு இருக்க எங்கே மோட்சம் கிடைக்கும்? இதுலேயே ஆசை போல் மம்மிகள் மாதிரி உட்கார வேண்டியது தான். இந்த இஜிப்தில் மம்மியர்களுக்கெல்லாம் என்னென்னா, போகும்போது பொண்ணெல்லாம் எடுத்துன்னு போவோன்னு, புதைக்கும் போது அதுகள்லாம் மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது பொண்ணோட வைப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. மேலே ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். இது முக்கூர் அழகிசிங்கர்னு 44ஆம் பட்ட அழகிசிங்கர். அவர் ஒரு ஐத்திஹ்யம் தன்னுடைய வியாக்கியானம் சுபோதினிங்கிற வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். என்ன சொல்கிறார், தேசிகன் வரதன் அப்படின்னு 2 மாமா, தேசிகாச்சார் வரதாச்சார் அப்படின்னு 2 பேர் எதிர் வீட்டில் இருந்தா. தேசிகாச்சார் ஒன்றும் யாருக்கும் தானம் பண்ண மாட்டார். வரதாச்சார் அவரும் பண்ண மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். யாரோ தேசிகாச்சார்கிட்ட போய் கேட்டுவிட்டா, சுவாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், உங்களால் முடிஞ்சது எதாவது கொடுங்கன்னு. தேசிகாச்சார், என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, உனக்கே தெரியும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் எதிர்க்க இருக்க வரதாச்சார் கொடுப்பார்னு கை காமிச்சுவிட்டார். வரதாச்சார்கிட்ட போனார். அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது கதாபிரசங்கம். இப்போ இந்த தேசிகாச்சாருக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்டு. அதனால கிட்டத்தட்ட ஆத்மா வைகுண்டம் வரைக்கும், வைகுண்டம் இல்லை, இது பண்ணிருக்க பாவத்துக்கு யமலோகத்துக்கு போயிருக்கு. யமத்துக்கு போயாச்சு. அங்கே கிருமி பாக்கம், இந்த கும்பி போஜனம் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் சுவாமி, அதெல்லாம் நாங்கள் படங்கள்லேயே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எது ஒன்றும் அது பண்ணும்போது எண்ணெய் கொப்பரையில் போட்டுவிட்டா. நன்னா அவர் என்னென்னா கடல மாவில் டிப் பண்ணி ஆச்சரியமாக தேசிகாச்சார் பஜ்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க போட்டுவிட்டார். போட்டவுடனே அவர் கை மட்டும் வெளில இருக்குது. அவர் உள்ளேருந்து கொப்பளிக்கிறார். அப்படியே புளக் 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 புளக்குன்னு அந்த எண்ணெய் கொதிக்கிறது. அப்போது யமன் சூப்பர்விஷனுக்காக வரான், எப்படி தெளிகையெல்லாம் ஆயிட்டு இருக்குன்னு. அப்போ தேசிகாச்சார் அப்படின்னா, சுவாமி உள்ளே இருக்கேன், உடம்பெல்லாம் வெந்துன்னு இருக்கு, கை மட்டும் வேக மாட்டேங்கிறது ஏன்னு கேட்டார். நீ இருக்கும்போது ஒரு நல்ல காரியமும் பண்ணல, ஆனால் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ண, நீ கொடுக்கலனாலும் எதிர் வீட்டுக்காரன் கொடுப்பான்னு சொன்னேன், அதனால் ஆந்தனையும் கை காட்டி அது எரியலேன்னாராம். தேசிகாச்சார் சொன்னார். என்ன சொன்னார் தேசிகாச்சார், சுவாமி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னார். சரி, அதே ஜென்மத்தில் அதே சரீரத்தில் மறுபடியும் கார்டியாக் அரெஸ்ட்டில் எல்லாரும் டாக்டர்லாம் சொல்லியிருக்கா, ப்ளீஸ் டெல் இட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துவிட்டா திடீர்னு பழைச்சுட்டார். ஏன்னா மறுபடியும் யமன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கார். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ மறுபடியும் அந்த பிராமணன் 2வது பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு வந்தான். சுவாமி உங்களால் முடிஞ்சதை கொடுங்கண்ணா. தேசிகாச்சார் புத்தி இன்னும் மாறலை. ஆனால் அவர் என்ன பண்ணிவிட்டார், இந்த வாட்டி உடம்பையே ஆட்ட ஆரம்பிச்சுட்டார்.
எதிர் வீட்டில் இருக்கிறவன் உனக்கு கொடுப்பான்னு. ஏன்னா கையை ஆட்டினா கை புரியாது, உடம்பே ஆட்டிவிட்டா உடம்பு புரியாதோன்னோ. ஆந்தனையும் கை காட்டி அப்படி இருக்கப்படாது. தேசிகாச்சார் வரதாச்சார், நீங்கள் தேசிகாச்சார் வரதாச்சார்னு சொன்னதுக்கு காரணம் அந்தந்த பேர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேசிகனோ வரதனோ அப்படி கிடையாது. வரதன் கொடுத்து கொடுத்து நீண்டவன். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே. ஆந்தனையும் கை காட்டி உய்யும் 6 எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்யும்னா நம்ம உய்விக்க, நம்மளை அப்லிஃப்ட் பண்ண 6. எது உய்யும் 6ன்னு கேட்டால், தேவப்பெருமாள் காஞ்சிபுரத்து பெருமாள் கிட்ட ராமானுஜர் இந்த சந்தேகங்கள் கேட்கணும்னு நினைச்சார். அந்த காலத்தில் பெருமாளோட அந்தரங்கமாக பேசக்கூடிய ஒருவர், பூவிருந்தவல்லின்னு சொல்லக்கூடிய பூந்தமல்லியிலிருந்து நடந்து சென்று ஆலவட்ட கைங்கரியம் செய்த திருக்கச்சி நம்பிகள் அவர்களிடத்தில் கேட்க சொன்னார். திருக்கச்சி நம்பிகள் ராத்திரி ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும்போது தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள், கச்சி நம்பிகளே வாரும் அப்படின்னாராம். அடியேன்னாராம். ராமானுஷருக்கு சில சந்தேகங்கள் வர நான் வழி சொல்கின்றேன். அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. நான் தான் பரத்தத்துவம், அகமேவ பரம் தத்துவம், தர்சனம் பேதமேவச்ச, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், பக்தியோகம் சரணாகதின்னு 2 வழிகள் இருந்தாலும் மிக சிறந்த சுலபமான உபாயம் பிரபத்தியான சரணாகதியே. மேலே அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், பிரபத்தி பண்ணினவன் கடைசி காலத்தில் ஐசியூவில் இருக்கும்போது என்னை நினைக்காவிட்டாலும் மோட்சம் உண்டு. எப்போ மோட்சம் உண்டு? தேகாவசானே முக்தி ஸ்யாத். ஷரீரத்தை விட்டு ஆத்மா போகும்போது மட்டும்தான் மோட்சம் கொடுப்பேன். சரணாகதி பண்ண போதே மோட்சம் கொடுத்தா யாரும் பண்ணிக்கவே மாட்டா. அது போகும்போது பண்ணிக்கணும். தேகாவசானே முக்தி ஸ்யாத். அதுக்கு ஒரே ஒரு வழி, நல்ல ஒரு ஆச்சாரியனை அடைந்து சமாஸ்ரயண பரண்யாசாதிகள் பண்ணிக்கணும். பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயான்னு சொல்லி முடித்தார். உய்யும் 6. இந்த மாதிரி உய்யும் 6 சொன்னார். அதனால தான் உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட பெண்களே இந்த விரதத்துக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா. அதனால் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் என்னும் பாசுரத்தால் சொல்லப்பட்ட கருத்து, நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் பகவானை நோக்கி விரதமிருந்து பகவானே எனக்கு மோட்சம் கொடுன்னு சொன்னால், அப்பேற்பட்ட பரமாத்மா பரபிரம்மம் அவாப்த சமஸ்த காமன் சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகதானன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு பறை என்கின்ற மோட்சம் கொடுப்பான். நிச்சயம் நிசந்தேகமாக கொடுப்பார். 2வது பாசுரத்தின் கருத்து, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இந்த மாதத்திலேயாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு உத்தமருக்கு சாப்பாடு இடுவதோ, தண்ணீர் கொடுப்பதோ, வஸ்திரம் கொடுப்பதோ, இந்த மாதத்தில் நீங்கள் எது பண்ணாலும் மற்ற காலங்களில் பண்ணுறதை விட பல மடங்கு பெருகும். உடனே நீங்கள் தத்துவம் பேசாதீங்க, ஆல் டேஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட், இட் இஸ் அபவுட் ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இஃப் ஆல் டேஸ் வேர் ஈக்குவல், தென் வை டு வி ஹேவ் சம்மர் அண்ட் வின்டர்? சீசன்ஸ் வேறு இருக்குல்ல, நாள் வேறு இருக்குல்ல. ஈக்வினாக்ஸ், சம்மர் சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா. when there are geographical changes, there are also some changes prone when with respect to சனாதன தர்மம். அதனால் இந்த மாதத்தில் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாமே சித்தி பெறும். அதனால் இந்த மாதத்தில் திருவாராதனம் பண்ணிட்டா மற்ற 11 மாதங்கள் பண்ணலாம். இந்த மாதத்தில் டீட்டெயிலாக பண்ணிவிட்டா மற்ற மாதத்தில் லகு திருவாராதனமாக பண்ணலாம். பண்ணப்படாதுன்னு சொல்லிவிட்டா என் பேர் ரிப்பேர், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதனால் 2வது பாசுரத்தால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எவ்வளவு நம்மளால் முடியுமோ பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.